ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நாங்கள் எங்கே திருச்சி கிளம்பிட்டோம். டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கிளம்பி இந்த டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடியோ பக்கத்தில் எல்லோரும் உட்காந்துருக்கோம். மணி 11:30 ஆகிட்டு. வேணும் இன்னும் வரலன்னு உட்காந்துட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் ஆகிட்டு. அப்புறம் 12:30 ஆகிட்டு வேன் வரவே. அவங்களே எல்லாமே ரிஸ்க் எடுத்து போடிச்சா அவங்களே வேன் வந்துடுச்சு. வேனில் ஏறி எல்லோரும் உட்காந்தாச்சு. திருச்சி போகணும்ல. அப்பா எனக்கு ரொம்ப டயர்டாக தொப்பியை கழட்டி என் மையன் தலையில் போட்டுட்டு போயிட்டான். அதோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சோம். நானும் சின்ன மேனும் வீட்டுக்காரர் எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. ஒரே டான்ஸுக்கு இதுக்கு வந்தாச்சு. காலையில் வீடியோக்கு வந்ததுமே மாஸ்டர் டான்ஸ் மேலே ஆடி பாருங்கடான்னு ப்ராக்டிக்ஸை போட்டார். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வெள்ளனே வந்தாச்சு. உடனே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நாங்கள் ஃபஸ்ட் மண்டபத்தில் உட்காந்துட்டோம். என் மையனை நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சமாக ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு சோலோ ஆரம்பித்தாங்க. என் மையன் ஆடினதை நான் எடுக்கலை. அவன் ஆடுறதை பார்க்குற உம்மத்திலே நான் இருந்துட்டேன். அதனால் எடுக்கலை. ஆனால் சோலோவில் அவனும் ஆடினான். பிள்ளைங்க அவன் மட்டும்தான் இப்படி ஆடுறான்னா, எல்லா பிள்ளையுமே சூப்பராக கலக்கி, அந்த பொம்பளை பிள்ளை செம்மையாக கலக்கிருச்சு. யாருக்கு முதல் பரிசுனே தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு எல்லா பிள்ளையுமே செம்மையாக ஆடினாங்க. சும்மா சொல்லக்கூடாது. திருச்சி ஏற்கனவே நான் போய் அனுபவப்பட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ மாஸ்டர் கூப்பிட்டு போனார். அதனால எல்லாருமே போனோம். அது 2 பேர் ஆடினதில் இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் அவ்வளோ அழகழகாக ஆடுதுங்க. நம்ம பிள்ளைங்க தான் அப்படி நல்லா ஆடுறது பார்த்தா, நம்ம பிள்ளைங்களுக்கு மேலே ஆடுற பிள்ளைங்களும் இருக்குது அப்படின்னு அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிள்ளைங்க தான் ஃபஸ்ட் பரிசு வாங்கிச்சுங்க இந்த டான்ஸில். 2 பேர் ஆடுவாங்கள்ல அதில். ஆனால் நல்லா சூப்பர். இந்த பிள்ளைய ஃபஸ்ட்டு பரிசு, அந்த பிள்ளைங்க 2ஆவது பரிசு வாங்குச்சுங்க. இந்த பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் தான் சூப்பராக கலக்கிருச்சுங்க. அதுவும் இந்த பையன் ஆடுது பாருங்கள், சொல்லவே வேண்டாம். இதுதான் ஃபஸ்ட்டு பரிசு வாங்குச்சு சோலாவில். செம்மையாக ஆடினா பையன் மும்பையான் செம்மையாக ஆடின. மாஸ்டரே பாராட்டி பேசினார் இந்த பையனை. அவ்வளோ சூப்பராக ஆடிச்சு. எங்களையும் மிரள வெயிட்டு வச்சிருச்சு. இப்படிலாம் டான்ஸில் இருக்குமா அப்படின்னு. நம்ம சினிமாவெல்லாம் பார்த்துருக்கோம். கட் பண்ணி ஆடுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பையன் ஒரே மூச்சு ஆடுறது பெரிய விஷயம். பெல்ட்டியெல்லாம் செம்மையாக அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் குரூப் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பூரா கலக்குன்னு கலக்கிருச்சுங்க. நம்ம பிள்ளைங்க ஆடுறதுக்காண்டி வெயிட்டிங். நானும் என் வீட்டுக்காரர் வெயிட் பண்ணிட்டு உட்காந்தோம். பார்ப்போம் எப்படா நம்ம பிள்ளையே வருதுன்னு. அதில் அதுக்கப்புறம் குரூப் டான்ஸ் ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே நம்ம பிள்ளைல. சரி, எல்லா பிள்ளையும் சூப்பராக தானே ஆடுது. டைம் நல்லா போச்சுங்க. ஆனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு. எல்லா பிள்ளையுமே குரூப் டான்ஸ்லேருந்து சொல்ல வேணாம், எல்லாமே கலக்குன்னு கலக்கிருச்சு. நம்ம பிள்ளைல அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கான். அந்த வந்துருச்சுங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம பிள்ளைங்க. இதுக்கெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு ஏஜுக்கு கலக்கிற மாதிரி நல்லா கலக்குச்சுங்க. செம்மையாக ஆடிச்சுங்க. எல்லாம் க்யூவில் நின்றுட்டு இந்த நடுவில் பையன் சூப்பராக பெல்ட் அடிப்பான், நல்லா ஆடுவான். ஃபுல் வீடியோ நல்லா எடுக்க முடியலை, ஏன்னா நானும் பார்க்கணும்ல. அதனால் அந்த பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கில்டியுமா குரூப் டான்ஸே கலக்கி எடுத்துருச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாது. எல்லா பிள்ளைங்க செம்மங்க. திருச்சிக்கு போனால் தெரியும். அதனால் குமரி பிள்ளைலேருந்து எல்லாமே ஆடிச்சுங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யாருக்குன்னு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா போன வாரம் மட்டும் தான், இந்த வாரம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதோட என் பிள்ளைய பரிசு வாங்கலை. எல்லா பிள்ளையும் கொடுத்தாங்க. என் வீட்டுக்கு அசந்து தூக்கியே செஞ்சுட்டாரு. எல்லா பிள்ளையும் என் பிள்ளைகளுக்கு பரிசு எதுவும் கிடைக்குமோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் மாஸ்டர் எல்லாம் அலௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு வழியாக மாஸ்டர் மேடைக்கு வந்துட்டார். அலௌன்ஸ்மெண்ட் பண்ணாருன்னா இப்போ எல்லா பிள்ளைங்களையும் வரிசையாக கூப்பிட்டு சில தத்துவம் சொன்னார். நான் நம்ம பிள்ளைக்கு பரிசு கொடுங்கன்னு உட்காந்துட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த ட்ரிப்பு சோலோ டான்ஸும் தோல்வி, குரூப் டான்ஸும் தோல்வி. இந்த வாரம் திருநெல்வேலியில் மாஸ்டர் கூட்டு பறிஞ்சிருக்காங்க. அதையும் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் பாருங்கள். சூப்பர். நல்லா ஒரு அறிவுரை சொன்னார். இதான் உங்கள் ஃபெயிலிங் மிஸ்டேக், சங்கடப்படாதீங்கன்னு. அதோடு நாங்கள் சரி ஓகே பா, இந்த ட்ரிப் முடியலை, அடுத்த ட்ரிப்பு பார்ப்போம், மனசு தரக்கூடாதுன்னு என் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்பி வேனில் ஏறியாச்சு. வேனில் வரையிலேயே என் மையன் சின்ன பையன் சொன்னால் எல்லா பிள்ளையும் என்ஜாய் பண்ணாங்க. சோகம்லாம் ஒன்றும். அப்புறம் இதாக கிளம்பிட்டோம் பாருங்கள். இப்போ வண்டியில் வரையிலேயே என் மையன் சின்ன பையன் சொன்னால், அம்மா இங்கே சுற்றுலா போடுறாங்க பாருங்கம்மா அப்படின்னு. பார்த்தா ஆமாங்க, என்னன்னு தெரியல, பக்கத்தில் இந்த ராட்டினம் இப்படிலாம் சுற்றிட்டு இருந்துச்சா. அதை பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இங்கே இருங்களேன், ராட்டினம் எல்லாமே இருந்துச்சு. என்னன்னு தெரியல, திருச்சியில். அதோட அங்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, போவோம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பிட்டோம். அதோட கிளம்பிதான் சுற்றி காட்டு வீடியோவாவது எடுமா அப்படின்னு சொன்னான். அதோட சரி நல்லா வீடியோ எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ராட்டினம், கப்பல் என்னென்னமோ இருந்துச்சு. அதோட கிளம்பிட்டோம். பாய்.